பாருங்க எல்லாரும் சாமி வேண்டிக்கோங்க. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. இதோட ரிசல்ட் வந்து டாப்ல வருதோ அவங்க தான் ஃபர்ஸ்ட். இது வந்துச்சு. என்ன தெரிகிறது? ஹலோ கிங்ஸ், என்னன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் ஒரு ஜீவனுக்கு 12th ரிசல்ட் வரப்போகுது. இப்போ தான் பரபரப்பாக எந்திரிச்சு கிளம்பிட்டு இருக்கா. எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு ரிசல்ட்டு. மணி 8:12 ஆயிடுச்சு. இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கா. பார்க்கலாம் என்ன மார்க் வாங்குறா, எப்படி வாங்குறான்னு சொல்லிட்டு. நல்லா எழுதியிருக்கேன் தான் சொல்லியிருக்கா. அவரே சொல்கிறாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். குளிச்சு வந்ததுக்கப்புறம் அவகிட்டே கேட்போம். 6 மணிலேருந்து எழுப்பிட்டு இருக்காங்க அவங்க மம்மி, இன்னும் எந்திரிக்காமல். இப்போ தான் எந்திரிச்சு நாங்கள் இப்போ தான் வந்தோடனே அவள் கிளம்பிட்டா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ மார்க் வாங்குறான்னு. முக்கியமாக அவள் நல்ல மார்க் வாங்கினா பிரியாணி போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம் என்ன மார்க் வாங்குறான்னு சொல்லிட்டு. ஓகே, அவள் வந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். மேடம் குளிச்சுட்டு வந்துட்டு சாமியே கும்பிடமான சொன்னாங்க. இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணிட்டு பூவெல்லாம் எங்கள் மம்மி கட்டி கொடுத்துருக்காங்க. சாமிக்கு போட்டு பக்தி பரவசமாக மாறிட்டாங்க. அவ்வளோ பீதியாக இருக்கு போல. பாருங்க எல்லாரும் சாமி வேண்டிக்கோங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. என்ன சொன்ன? பிரியாணி கிடைக்கணும். ஓகே மேடம், சாமி கும்பிட்டோம். நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். எல்லாம் ரெடியாக இருக்குது. வெப்சைட்டு போய் ரெஃப்ரெஷ் பண்ண வேலை முடிஞ்சது. ஓகே, சாமி கும்பிட்டாங்க மேடம். வாங்க வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நியூஸ் சேனலில் இப்போதைக்கு இது ஓடிட்டுருக்கு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. மேடம் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. மணி இப்போ 9:03. இன்னும் 12 நிமிடங்களே உள்ளது. 12 minutes to go. உனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஆர்வமாகி கவலைப்படாதீங்க மேடம். உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. vlog சரி 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 விடு. கேமராவை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நான் வந்து உட்காடுறேன். இது போடுவாங்கல்ல, இப்போ 600 ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அதோட ஆவரேஜ் பண்ணும்போது எந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் வந்து எந்த இதோட ரிசல்ட் வந்து டாப்பில் வருதோ அவங்க தான் ஃபஸ்ட்டு. இல்லை ஃபெயிலியர் செர்ச் கூட போடுவாங்க. நல்லா எழுதிருந்தா இப்படி குழம்பு போல. வந்துரும், டோன்ட் வெரி.
யூ மார்க்ஸ் இஸ் இன் குரூப். ஓகே மிஸ். நான் பண்றேன் மிஸ். நான் பண்ணிட்டேன். நான் மண்டை தூக்குனேன். நாங்கள் போவோம். அட இரு. தமிழ்ல 86, இங்கிலீஷ்ல 81, எக்கனாமிக்ஸ்ல 94, காமர்ஸ்ல 92, அக்கௌண்டன்சில தான் கம்மியாயிருச்சு. அப்பனா பிரியாணி கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர்ல 95. எஸ் நான் அடிச்சேன். நான் கம்ப்யூட்டர்ல வரணும். எதுலயே சென்டம் சிஏ இல்ல சென்டம் எடுத்து இது வந்து 5 மார்க் போயிடுச்சு. இதுல அக்கௌண்டன்சில எனக்கு கொஞ்சம் வாங்குனீங்கன்னா 550 வந்திருக்கும். சரி பரவாயில்லை விடு. 539. 33. சூப்பர். கீழ் சைடு. டேய் அந்த பேப்பர் எடுத்துட்டு வா. சீக்கிரம் போ. ஐயோ நான் ஸ்வேதா கால் பண்ணேன். என் கையில பரவாயில்லை. ஸ்வேதா கால் பண்ணா. ஓட கொடு. போதுமா? இவ்வளோ தூரம் தான் நிற்க முடியுமா? மேடம் என்ன ஸ்பெஷல்? பிரியாணி. எக்ஸ்பெக்டட் விட அதிகமாக இருக்கா? இங்கே பாருங்க, அரிசி, சிக்கன், தயிர் பாக்கெட், இங்கே வந்து வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கிறது. மேடம் வந்து சும்மா போஸ்ட்காக வந்து கிளறி விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மேடம் இன்னும் எங்கே மேலே ஏறி நிற்பாங்க எனக்கும் தெரியல. என்ன தெரிகிறது? அப்படியே அம்மா சொல்ல செய்ய மாட்டியா? மேல கேமரா பொறுத்தது. அம்மா சொல்ல செய்ய மாட்டியா? அதே அவத்தி பொண்ணு கேட்டானா நான் அம்மா செய்வோம் காப்பேன். 9 நாளைக்கு முன்னாடி இதுக்கு இருக்கு சாமி ஒரு ரிசல்ட் இருக்கு. ரிசல்ட் அன்னைக்கு எது வேணான்றேன். ஒரே ஒரு கேக் மட்டும் டிவின்னு வாங்கணும். எங்க அம்மா உப்பு போடுது. விட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன். போடு விடு. சும்மா இரு. ஆன் பண்ணிட்டியா? அங்க போய் 2 உள்ள. இன்னொரு டார்கெட். எனக்கு மட்டும் இல்ல நான் ரெடி பண்ணுறேன். ரெண்டு படி அரிசிக்கு உனக்கு இது காரமா இருக்கும். நாளா எவ்வளோ ஒரு கிலோ கூட அரிசி ஒரு படி கூட போட மாட்டேன். 3 அளவுக்கு அரிசிக்கு அரை பாக்கெட் போட்டுருவேன். 2 பாக்கெட் போடலாம். இன்னொரு பாக்கெட் வருது, பயப்படாது. நல்லா ஆனா எங்க அம்மா செய்யறது பிடிக்கும். கடையில் அவ்வளோக்கா திங்கிறது. 1 கிலோவுக்கு 1 பாக்கெட். 2 கிலோவுக்கு 2 பாக்கெட். இஞ்சி பூண்டு போடுறதுனால கொஞ்சம் வச்சிடலாம். Meanwhile,
இதுவே 2 கட் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணுது கம்மி விடுறேன் பயமா இருக்குல்ல வேற பண்ணுது அந்த கிச்சி பட்டிச்சுல போலாமா? மழை வருதா கக்கி அலை கீழே போட்டு ஏய் இலங்கே நின்று மா எண்ணெய் ஊத்தி கலரட்டா சுவையான தரமான சிக்கன் பிரியாணி ரெடி. A few moments later. How is it? எப்படிடா இருக்கு சாப்பாடு? எப்படி இருக்கு செமையா இருக்கு மேடம்? ட்ரீட் பலமாக வச்சுட்டீங்க மேடம். மேடம் உங்களோட ட்ரீட்டுக்காக வெயிட்டிங் மேடம். எங்கே வந்தாலும் இந்த அண்ணா விட மாட்டேங்குதே. போடு பாப்பா. இப்போ சோடு போட்டேன்னா எப்படி பாப்பா? அப்படியே கொடுத்துரு நீ. இப்பதான் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாம் பேதியில ஓடுது பேதியில் போகாது. என்னடி சொல்ற? முடியாம மறுபடியும் என்ன கையில சொல்ற? தூக்கி திரிவாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. It was at this moment he knew. He fucked up. ஹாய் ஹலோ கிங்ஸ், நான் தான் உங்கள் வினோதினி. என்னோடய 12th ரிசல்ட் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. அது தமிழில் வந்து 86, இங்கிலீஷில் வந்து 81, அக்கௌண்டன்ஸில் 85, எக்கனாமிக்ஸில் 94, காமர்ஸில் 92, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் 95. 12th ரிசல்ட்டு வந்து மொத்தமாக 533. அந்த டே எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக போச்சு, ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பிரியாணிலாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி கேக்லாம் வெட்டி கரெக்ட் பண்ணி எல்லாம் ஹாப்பியாக இருந்தது. உங்களோட 12th மார்க் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய்.